Hi, hello everyone. வணக்கம், நான் உங்கள் தீபன் from Amirtha Institute. So, NEET 2020 aspirants பொறுத்த வரைக்கும் இப்போ ஆன்சர் கீ as well as OMR ரெஸ்பான்ஸ் ஷீட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் who have scored above 625 625க்கு மேலே ஸ்கோர் பண்ண அத்தனை ஸ்டூடெண்ட்டும் ப்ளீஸ் அப்ளை ஃபார் ஆல் இந்தியா கோட்டா. ஓகே, எஸ்சி எஸ்டியில் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர்டு எபோவ் 550 560 அப்படிங்கிற பட்சத்தில் ஆல் இந்தியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுங்கள். ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த 625 மேலே நீங்கள் எடுத்து உங்களுக்கு ஒரு ஏதோ எய்ம்ஸ் சீட் கிடைக்குது, 650 ப்ளஸ் எடுக்கிறீங்க, எய்ம்ஸ் சீட் வந்து கிடைக்குது. இதே சேம் இங்கே நீங்கள் ஸ்டேட் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கக்கூடிய இன்னொரு சீட் வந்து கிடைக்குது. எதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணால் உங்களுக்கு பெட்டர் உங்களோட லைஃப் கேரியருக்கு அப்படின்னா டு சூஸ் எய்ம்ஸ். என்ன சார் ரெண்டு இதுலேயும் வேரியேஷன் என்ன சார், நான் அங்கேயும் எம்பிபிஎஸ் தான் இங்கேயும் எம்பிபிஎஸ் தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் த திங்ஸ் வில் வேரி. எய்ம்ஸில் படிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் வேறு. ஸோ அங்கே ப்ரொஃபஸர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த டிவைசஸ், டயக்னஸ்டிக் டிவைசஸாக இருக்கட்டும் அல்லது ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸோட எக்ஸ்போஷராக இருக்கட்டும், அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் இதோட எண்டு ப்ராடக்ட் என்ன எம்பிபிஎஸ் எல்லாம் படித்து அப்படின்னா சர்வீஸ் டு மேன்கைண்ட். அப்போ சர்வீஸ் பண்ணும்போது உங்களோட ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக இருந்தால் தான் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து உங்களை பார்ப்பாங்க. அதுக்கு நிச்சயமாக ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் நீங்கள் எய்ம்ஸில் படிக்கும் போது. சரி, இப்போ இந்த எய்ம்ஸில் எத்தனை சீட்ஸ் இருக்குது, அதே மாதிரி எத்தனை சீட்ஸ் வந்து கேட்டகரி வைஸாக பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் 15 எய்ம்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து நியூ டெல்லி, அதுதான் சென்டரு, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு எய்ம்ஸ் இன்ஸ்டியூட். ஸோ இதான் வந்து நேஷ்னல் லெவலில் ஒரு முக்கியமான ஒரு இதுனாலே எய்ம்ஸ், ஆல் இந்தியா மெடிக்கல் சயின்சஸ் எய்ம்ஸ் தான் நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ இந்த நியூ டெல்லிங்கிறது தான் ஹெட் குவார்ட்டர் இருக்குது. 107 சீட் வந்து அங்கே இருக்குது. அதில் 7 சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்க்கு. ஸோ மீதி இருக்கிற 100 சீட்ஸ் தான் நமக்கு. இப்போ இந்த 100 சீட்ஸ் உள்ள மெடிக்கல் காலேஜஸில் எய்ம்ஸ்லாம் நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 50 சீட்ஸ் உள்ளதெல்லாம் அடுத்த பேஜில் லிஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த 100 சீட்ஸ் உள்ளதெல்லாம் எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 51 சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரல் அன்ரிசர்வ்டு கேட்டகரி, மீதி வந்து 27 சீட்டு வந்து ஓபிசிக்கு, ஸோ பிசி கேண்டிடேட்ஸ்க்கு, அண்டு தென் 15 சீட்ஸ் வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ எஸ்சி ஷெட்யூல் கேஸ்ட்டு. அண்ட் தென் 7% வந்து 7 சீட்ஸ் வந்து எஸ்டிக்கு 7 சீட்டு. ஸோ இப்படி தான் வந்து இந்த 100 சீட்ஸையும் வந்து இது பண்ணுறாங்க. மீதி இருக்கிற 7 சீட் வந்து ஃபாரினருக்கு. இப்போ நான் படிக்கக்கூடிய அனைத்து எய்ம்ஸுக்குமே இந்த மாதிரி தான் ஷேரிங். ஸோ 51 ஃபார் ஜென்ரல் அண்ட் 27 ஃபார் பிசி அண்ட் 15 ஃபார் எஸ்சி, 7 ஃபார் எஸ்டி. போபால், புவனேஸ்வர், ஜோத்பூர், ஆக்சுவலாக இந்த போபால் புவனேஸ்வர்லாம் 2012 ஆரம்பிச்சது. பாட்னா, ராய்ப்பூர், ரிஷிகேஷ், அப்புறம் வந்து இன்னொன்று இருக்குது குண்டூர்னு ஒன்று. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே ஆரம்பித்த ஒரு இன்ஸ்டியூட் தான். 100 சீட்ஸ் இருக்கும். இப்போ நாக்பூர் வந்து புதுசாக ஆரம்பித்தது 2018, அங்கேயும் 100 சீட்ஸ் வந்துருக்கு. அண்ட் ராபரேலி, டியோகார், தெலுங்கானா, கோரக்பூர், கல்யாணி, பட்டிண்டா, இதெல்லாம் வந்து இப்போ நியூலி 2019 ஆரம்பித்த ஒரு இன்ஸ்டியூட். குண்டூர் வந்து முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து அட்மிஷன் போட்டிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இந்த இயர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாலும் வாய்ப்பு இருக்குது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 100 சீட்ஸாக. அண்ட் எய்ம்ஸ் ரிசர்வேஷன் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 50 சீட்டுக்கு வந்து எத்தனை சீட்ஸ் சார் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கிடைக்கும்னா, ஜென்ரல் இருக்காங்களா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து 24 சீட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க இந்த 50 சீட்டில். அதே வந்து ஓபிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 14 அல்லது 13 சீட்ஸ் வேரி, ஒவ்வொரு இதுக்கும் வேரி ஆகும். ஸோ ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 13 ஆர் 14 சீட்ஸு. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா 8 அல்லது 7. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேரிங். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 4 சீட்டு வந்து கொடுத்துருவாங்க, 4 சீட்ஸ் ஃபார் எஸ்டி. ஸோ இப்படி தான் வந்து ரிசர்வேஷன் பிளான் 50 சீட்ஸ்க்கு இருக்குது. இந்த டோட்டலி 15 இன்ஸ்டியூட்டும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. 2025 வரும்பொழுது இன்னும் நம்பர் ஆஃப் எய்ம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அதில் தான் என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா எய்ம்ஸ் மதுரை, எய்ம்ஸ்
தர்பாங்னா, எய்ம்ஸ் அசாம், பிலாஸ்பூர், ஜம்மு, காஷ்மீர், குஜராத், ஹரியானா இங்கெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்த ஃபேஸில். அடுத்த ஃபேஸ் 5ன்னு சொல்கிறோம், ஃபேஸ் 6ன்னு சொல்லிட்டு அதை பிரிச்சிருக்காங்க. ஸோ 22 இன்ஸ்டியூட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்த இயர்ஸில், அப்கமிங் இயர்ஸில். இப்போ நம்ம அந்த ரிசர்வேஷன் பிளான் படி டோட்டல் எத்தனை சீட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 1207 சீட்ஸு இந்த 15 எய்ம்ஸ்லேயும். அதில் 7 சீட்ஸ் வந்து நம்ம ஃபாரினருக்கு ஒதுக்கிடுவோம், என்ஆர்ஐக்கு. மீதி இருக்கக்கூடியது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னா, ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் 609 சீட்ஸு அண்ட் ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 324 சீட்ஸ் வந்து வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 180 சீட்ஸ் கிடைக்கிற மாதிரியும், எஸ்டிக்கு 87 சீட்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரியும். ஸோ எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு 550க்கு எபோவ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஆல் இந்தியா கோட்டா அப்ளை பண்ணுங்கள். ஜென்ரல் அண்ட் ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 625+ இருக்கும் பட்சத்தில் ஆல் இந்தியா கோட்டாக்கு மறந்துடாமல் அப்ளிகேஷன் போடுங்க. இட் இஸ் மை ரெக்வஸ்ட். ஸோ நீங்கள் ஆல் இந்தியா கோட்டாவில் ஒரு சீட் வாங்கும் போது இங்கே இன்னொரு பையனுக்கு, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. அங்கே ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸை நீங்கள் வாங்கும்போது 2 டியூவல் சந்தோஷம் வந்து உங்களுக்கு உண்டு. ஒன்று, நம்ம பெரிய இன்ஸ்டியூட்டில் படிக்க போகிறோம், எய்ம்ஸுங்கிற மாதிரியான ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில். இன்னொரு விஷயம், இன்னொரு பையனுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் நம்ம ஆளுக்கு. ஸோ இது 2த்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். see you in next video.